அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல கொஞ்சம் பழைய கேஸ் தான் பார்ப்போம். ஆனா இது லேட்டஸ்ட். ஒரு போதைப் பொருள் மன்னனை கொண்டதும் ஒரு நாடே பத்தி எரியுது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? முந்தா நாள், அதாவது பிப்ரவரி 22, 2026 அன்னைக்கு நள்ளிரவு நேரத்தில் நடந்த ஒரு ரகசிய ஆபரேஷன்ல மெக்சிகோ நாட்டோட மிகப்பெரிய ட்ரக் மாஃபியா தலைவன் ராணுவத்தால சுட்டுக் கொல்லப்பட்டான். அவன் செத்துப்போன அடுத்த செகண்டு அந்த நாடு அப்படியே பத்தி எரிய ஆரம்பிச்சிருக்கு. நடு ரோட்ல இருக்கிற பஸ் எல்லாத்தையும் கொளுத்துறாங்க. ராணுவ வண்டிகள் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி ஹைவே முழுக்க ஆணைகளை தூவி விடுறாங்க. ராணுவத்துக்கும் அந்த ஷேடோ கும்பலுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய சண்டையில ராணுவ வீரர்கள் பல பேர் பலியாயிட்டு இருக்காங்க. ஒரே ஒருத்தனோட மரணம் ஒரு ஒட்டுமொத்த நாட்டையே அப்படியே உலுக்கி எடுத்திருக்கு. யார் அவன்? வாங்க டீட்டெயில பார்க்கலாம். இது சரியா 2009 வருஷம். மெக்சிகோ நாடு முழுக்க அப்போ ஒரு மாதிரியான மரண பயத்துல தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அங்க இருக்கிற போதைப்பொருள் சந்தைய ஆதிக்கம் செலுத்தின 2 மிகப்பெரிய மலைகள் ஒண்ணுக்கொண்ணு முட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கும்பலோட பேர் தான் சினாலா கார்டல், இன்னொன்னு லாஸ் ஜெட்டாஸ். இந்த சினாலா கார்டல், லாஸ் ஜெட்டாஸ் அப்படிங்கிற 2 மெகா கும்பலுக்கு நடுவுல இந்த 2029 வருஷம் ஒரு சின்ன லோக்கல் கேங் மாதிரி ஆரம்பிச்சது தான் ஜாலிஸ்கோ நியூ ஜெனரேஷன் கார்டல். இதை சுருக்கமா சிஜேஎன்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஜேஎன்ஜி ஆரம்பிச்ச அந்த ஜாலிஸ்கோ மாநிலம் தான் இந்த மெக்சிகோ நாட்டோட இதய மாதிரி. மெக்சிகோ எங்க இருக்குன்னு கேக்குறீங்க? இது சவுத் அமெரிக்க நாடு. இந்த சிஜேஎன்ஜி கூட்டத்தோட தலைவன் தான் இப்ப செத்து போன நம்ம நெமோசியோ ஒசேகுவாரா செர்வாண்டஸ். கொஞ்சம் கேட்க காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு. சவுத் அமெரிக்கன் நேம் அப்படிதான் இருக்கும். பட் இவனுக்குன்னு ஒரு செல்ல பேர் இருக்கு. அதுதான் எல் மேன்சோ. நம்ம அப்படியே கூப்பிடலாம். அந்த 2009 வருஷம் யாருக்கும் தெரியாது இவன் இந்த மெக்சிகோ அரசாங்கத்துக்கே ஒரு மிகப்பெரிய சிம்மசு பணமா இருக்க போறான் அப்படிங்கிறது. இந்த எல் மேன்சோ ஒன்னும் பிறக்கும் போது தாதாவா பிறக்கல, அல்லது அவனோட ஃப்ரெண்ட்ஸோ உறவினர்களோ யாரும் தாதா கிடையாது. 1960களில் மெக்சிகோ நாட்டில் இருக்கிற ஒரு சாதாரண ஏழ்மையான கிராமத்துல தான் இவன் பிறந்திருக்கான். ரொம்ப சின்ன வயசுலேயே வறுமை காரணமா அவகேடோ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண பையன்தான் இந்த எல் மேன்சோ. பணம் பத்தல, அதனால பழப்பு தேடி இல்லீகலா அமெரிக்காவில் இருக்கிற கலிபோர்னியா மாகாணத்துக்கு போயிருக்காரு. அங்க போதைப்பொருள் வித்தப்போ கலிபோர்னியா போலீஸ்ட மாட்டிக்கிட்டான். சில வருஷம் அமெரிக்கா ஜெயிலில் கம்பி எண்ண வேண்டியிருந்த இவனை அமெரிக்கா அரசாங்கம் திரும்பவும் மெக்சிகோவுக்கு நாடு கடத்திட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நாடு கடத்திட்டாங்க. திரும்ப மெக்சிகோ வந்த இந்த எல் மேன்சோ அங்க போய் அமைதியா இருக்கலாம்ல. ஆனா சும்மா இருப்பானா? இப்பதான் அந்த 2009 வருஷம் வருது, இந்த குரூப் ஆரம்பிக்கிறான். இந்த 2009 2011 வரைக்கும் இருந்த காலகட்டத்தில் தான் இவனோட சாம்ராஜ்யத்துக்கான அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துல இந்த எல் மேன்சோ கையில பெரிய பணமோ இல்ல பலமோ இல்ல எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு செம்ம கிளவரான ஐடியா வச்சிருந்தான். அதுதான் இவனோட அபரிமிதமான வளர்ச்சிக்கு காரணம். வேற என்ன? கூட இருந்தே குழி பறிக்கிறது தான். என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல தன்னோட பரம எதிரிகளான லாஸ் ஜெட்டாஸ் முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கும்பல் கூட அப்போதைக்கு டெம்பரவரியா ஒரு கூட்டணி மாதிரி வச்சுக்கிட்டான். ஒரு பக்கம் அந்த லாஸ் ஜெட்டாஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடிச்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் இன்னொரு ரகசிய குழு ஒன்று உருவாக்குறான். அதோட பேரு மெட்டாசெட்டஸ். மெட்டாசெட்டஸ்னா ஒன்றும் இல்லைங்க, அர்த்தம் என்னன்னா செட்டாஸை கொள்றவங்க. அதாவது இவன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்த குரூப்பு லாஸ் ஜெட்டாஸ், அவங்கள போட்டு தள்ளுற குரூப் அப்படிங்கிற பேர்லயே ஒரு ரகசிய குரூப் ஆரம்பிச்சிருக்கான். இந்த மெட்டாசெட்டாஸ் குரூப்பை சேர்ந்தவங்க லாஸ் ஜெட்டாஸ் கும்பலோட ஆட்களை ரகசியமா போட்டு தர ஆரம்பிச்சாங்க. யாருக்குமே தெரியாது அந்த காலகட்டத்தில் இந்த மெட்டாசெட்டாஸ் குரூப்புக்கு பின்னாடி இருந்து இயக்கிறது இந்த எல் மேன்சோ தான் அப்படிங்கிறது. இந்த டபுள் கேம் தான் இவனை ஜாலிஸ்கோ அப்படிங்கிற அந்த ஏரியாவில், இது மெக்சிகோவில் இருக்கிற மாநிலம், ஏற்கனவே பார்த்தோம், இவனை ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஆளா மாத்துது. இப்படி சாதாரணமாக போயிட்டு இருந்த இவனோட கதை 2012 ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்குது. மெக்சிகோ நாட்டில் இருக்கிற 2வது மிகப்பெரிய நகரமான குவடலஜாரா நகரத்தை இவனுக்கு முழுசா தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கான். இந்த நகரம் இவனோட கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவனோட தலையெழுத்தே மாறுது. ஏன்னா இந்த நகரத்துல இருந்து தான் அமெரிக்காவோட நாட்டுக்கு போதைப் பொருட்களை கடத்துறதுக்கான மெயின் ஹைவே இருக்கு. இந்த ஹைவேஸ் இவனோட கைக்கு வந்ததும் போதைப்பொருள் பிசினஸ் எல் மேன்சோவோட ஒரு அசைக்க முடியாத சக்தியா மாற ஆரம்பிக்கிறான். இப்போ எல் மேன்சோ ஒரு புதுவிதமான ரெக்ரூட்மெண்ட் ஐடியாவை பிளான் பண்றான். ஆட்கள் வேணும் இல்லையா அந்த பிசினஸை பண்றதுக்கு. மற்ற கும்பல் பார்த்தீங்கன்னா ஆட்களை ஒரு பக்கம் மிரட்டுவாங்க, இல்லைன்னா ஓரளவுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. இவன் என்னதுங்களா பண்ணா, பாருங்க என் டீம்ல சேர்ந்துக்கோங்க, மாசம் $3000 சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெகா ஆஃபரை அள்ளி வீசியிருக்கான். $3000 அப்படின்னா நம்மளுடைய இன்னைக்கு இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய்.
ஐடி கம்பெனியில் பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க கூட இவ்வளோ சம்பளம் வாங்க மாட்டாங்க. அந்த காலகட்டத்தில் அவ்வளோ பெரிய தொகையை கட்டதும் மெக்சிகோ நாட்டில் இருக்கிற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இவன் பின்னாடி ஓடி வந்தாங்க. இந்த எல்மென்சோ கையில் இப்போ ஒரு பெரிய படையே உருவாச்சு. இப்படி உருவான அந்த சிஜேஎன்ஜி படை தான் எல்மென்சோ பேச்சை தட்டாத ஒரு மிகப்பெரிய படை. அவன் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு தயாரா இருக்கிற படை. இது எல்லாத்த விட இவன் கையில அடுத்தது எடுத்த ஒரு புதுவிதமான ட்ரக் தான் இவனோட மிகப்பெரிய அசுர வளர்ச்சிக்கு காரணம். அந்த ப்ராடக்ட் என்ன தெரியுங்களா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி 2013 வருஷத்துக்கு போகலாம். இப்போ அமெரிக்காவில் ஒரு புதுவிதமான மரண அலைன்னே சொல்லலாம். அது வீச ஆரம்பிச்சது. குறிப்பா ஒஹியோ, வெஸ்ட் வர்ஜீனியா, கென்டகி இந்த மாதிரி மாநிலங்கள்ல திடீர்னு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போதையில மயங்கி விழுந்து அப்படியே செத்து போயிட்டாங்க. இது எதனால நடக்குது அப்படின்னு முதல்ல யாருக்கும் புரியல. அந்த பசங்களை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனா டாக்டர்ஸ் எல்லாம் இது ஓவர் டோஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எந்த ட்ரக் எவ்வளவு வேகமா உயிரை பறிக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய மர்மமாக இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். இப்போ FBI அண்ட் DEA அதிகாரிகள் களமிறங்குறாங்க. ஒரு கட்டத்துல தான் அவங்களுக்கு அந்த அதிர்ச்சியான உண்மை தெரியுது. அவங்க எல்லாத்தையும் கொண்டது ஃபென்டலின் அப்படிங்கிற அந்த கொடிய போதைப் பொருள். இந்த ஃபென்டலின் அப்படிங்கிற போதைப் பொருளை போதை உலகத்தோட காட்ஸில்லா அப்படின்னு சொல்லலாம். இதை அமெரிக்காவில் கடத்திட்டு வந்தது நம்ம எல்மென்சோ. அனைமா கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிஜேஎன்ஜி கும்பல் தான் இதை எல்லாத்தையும் கடத்திட்டு வராங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஃபென்டலின் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன கம்பேரிசன் மூலமாக பார்த்துடலாம். அப்போதான் அதோட வீரியம் உங்களுக்கு புரியும். மார்ஃபின் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது ஒரு பெயின் கில்லர். இது ஹெராயினை விட பல மடங்கு ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஃபென்டலின் இருக்கே, இது மார்ஃபினை விட 100 மடங்கு வீரியம் அதிகம். சொல்லப்போனால் ஒரு சின்ன அரிசி மணி அளவுக்கு ஃபென்டலின் இருந்தால் போதும் ஒரு மனுஷனை அடுத்த செகண்டே கொண்டாட முடியும். இவ்வளவு ஆபத்தான ஒரு ட்ரகை எல்மென்சோ ஏன் தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதுக்கு காரணம் பயங்கர சிம்பிள். இப்போ கொக்கைன் தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய பண்ணை வேணும், ஒரு குறிப்பிட்ட சீசன் வேணும், வளர்க்குறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஆனால் ஃபென்டலின் அப்படி கிடையாது. இது ஒரு சிந்தட்டிக் ட்ரக். அநேகமாக உங்களுக்கு பிரேக்கிங் பேட் ஞாபகத்துக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். அதாவது ஒரு லேபில் கெமிக்கல்ஸை ஒன்றா கலந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சீனாவில் இருந்து அதுக்கு தேவையான மூலப்பொருட்களை இம்போர்ட் பண்ணி மெக்சிகோவில் ஒரு ரகசியமான லேபில் எல்மென்சோ கும்பல் இதை தயாரிக்க ஆரம்பித்தாங்க. இதோட தயாரிப்பு செலவு அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் லாபம் அள்ளும். உதாரணத்துக்கு 1 கிலோ ஃபெனனில் தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு $5000 வரைக்கும் செலவாகும். அதையே அமெரிக்காவில் கொண்டு போய் விற்றா $1.5 மில்லியன் கிடைக்கும். அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 12.5 கோடி ரூபாய். வெறும் அப்ராக்சிமேட்லி ஒரு 4 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணால் 12.5 கோடி ரூபாய் லாபம். அப்படின்னா எந்த பிஸ்னஸ் மேனும் அதுக்கு ஆசைப்படுவான் இல்லையா? அந்த லாப வெறி தான் எல்மென்சோ நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான். அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதான் அமெரிக்கா மெக்சிகோ பார்டர் தான் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு, எப்படி இதையெல்லாம் மீறி ஃபென்டலினை அவன் அமெரிக்காவுக்கு கொண்டு போய் சேர்த்தான் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இதுக்காக எல்மென்சோ பல விதமான வழிகளை கண்டுபிடிச்சு வச்சிருந்தான். முதல்ல அந்த பவுடரை அங்கே அப்படியே கொண்டு போகிறதில்ல. ஃபென்டலின் பவுடரை மாவுல கலந்து விட்டமின் டேப்லெட்ஸாக மறைச்சி, இல்லைனா குழந்தைங்க விளையாடுற பொம்மைக்குள்ள ஒளிச்சு வச்சு இப்படின்னு வகை வகையாக கடத்தினான். வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு அது ஒரு சாதாரண மளிகை பொருள் மாதிரி ஷிப்பின் மாதிரி தான் தெரியும். அடுத்த கடத்தல் டெக்னிக்னு பார்த்தா பூமிக்கடியில் ரகசிய சுரங்க பாதைகளை வச்சிருந்தாங்க. 2013 2020 வரைக்கும் மெக்சிகோ அமெரிக்க பார்டர் கடையில் சிஜேஎன்ஜி இவங்க சுமார் 90க்கும் மேற்பட்ட சீக்ரெட் டனலை கட்டினானுங்க. முன்னாடி நேட்ஜியோட இதெல்லாம் பார்த்தது உங்கள் கண்ணு முன்னாடி வருதா? எனக்கு வந்தது இந்த கேஸை பற்றி படிக்கும்போது. இந்த சுரங்கப்பாதைகள் சிலதெல்லாம் 1/2 கிலோமீட்டர் நீளம் வரைக்கும் கூட இருக்கும். அதுக்குள்ளேயே மின்சார வசதி, காத்தோட்ட வசதி, ஏன் குட்டி ஒரு ட்ரெயின் ட்ராக்கை கூட போட்டு வச்சிருந்தான் இந்த எல்மென்சோ. ஒரே ஒரு சுரங்கப்பாதை மூலமாக ஒரு ராத்திரியில் மட்டும் பல டன் ட்ரக்ஸை ஈஸியாக கடத்திடுவாங்க. 3வது மெத்தேடு மியூல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மனித கடத்தக்காரர்களை பயன்படுத்துவாங்க. எல்மென்சோ பெரும்பாலும் அமெரிக்க குடிமக்களை இதுக்கு யூஸ் பண்ணுவான். ஒருத்தர் கையில் ரொம்ப சின்ன அளவு தான் இருக்கும். ஆனால் ஒரே நேரத்தில் 500 பேரை இப்படி பார்டர் தாண்ட வச்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு மெக்சிகோ அமெரிக்கா பார்டரை கிட்டத்தட்ட ஆன் ஆவரேஜ் 8 லட்சம் பேர் கடக்கிறதா சொல்கிறாங்க. அதில் ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி ஃபுல் பாடி சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயம். இந்த கேப்பை தான் இந்த சிஜேஎன்ஜி குரூப் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வருஷம் 2017 வருது. அமெரிக்காவில் இந்த ஃபென்டலின் கிரைசிஸ் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிக்குது. அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் போதைப்பொருள் ஓவர்டோஸால் செத்துப்போனவங்களோட எண்ணிக்கை 72,000 தாண்டுது. அதில் 50,000க்கும் மேற்பட்ட மரணங்களுக்கு இந்த ஃபென்டலின் தான் காரணம். அப்போதைய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அரசாங்கம் இதை ஒரு தேசிய எமர்ஜென்சி, அதாவது நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க.
புள்ளி விவரப்படி பார்த்தா ஒவ்வொரு நாளும் 150 அமெரிக்கர்கள் ஃபென்டலின் ஓவர் டோஸால மட்டும் செத்துட்டு இருந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய உயிரிழப்புகளுக்கு தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சும் எல் மேன்சோ அந்த நேரத்துல கொஞ்சம் கூட பயப்படல. இன்னும் சொல்லப்போனா 2018ல தன்னோட சாம்ராஜ்யத்தை சவுத் அமெரிக்கா, ஐரோப்பா, ஏசியா இது வரைக்கும் பெரிய லெவல்ல விரிவுபடுத்த ஆரம்பிச்சான். 2020வது வருஷம் அமெரிக்க அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய வரலாற்று அறிவிப்பை வெளியிட்டாங்க. எல் மேன்சோவை பிடிக்க உதவுங்கிறவங்களுக்கு $15 மில்லியன் பரிசு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட இந்திய ரூபாய் மதிப்புக்கு சுமார் 125 கோடி ரூபான்னு சொல்லலாம். உலக வரலாற்றிலேயே தேடப்படுற ஒரு குற்றவாளிக்கு வைக்கப்பட்ட மிக அதிகமான பரிசு தொகை இது. இதுக்கு முன்னாடி ஒசாமா பின் லேடனுக்கு $25 மில்லியன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா இப்போதைக்கு எல் மேன்சோ அந்த பட்டியலில் முக்கியமான இடத்துக்கு வந்துட்டான். சரி, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல் மேன்சோவை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நினைக்குது? இதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசனும் இருக்கு. டிஇஏ ரிப்போர்ட் படி இவனோட சிஜேஎன்ஜி கும்பல் ஒரு வருஷத்துக்கு மட்டும் சுமார் 25,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்துறாங்க. அமெரிக்காவோட ஃபென்டலின் மரணத்துக்கு 70% காரணம் இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இவனோட கொட்டத்தை அடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழிதான் அப்படின்னு சொல்லி டிஇஏ ஒரு தனிப்படையே உருவாக்குறாங்க. அதுக்கு ஆப்ரேஷன் செர்வன்டெஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. செர்வன்டெஸ் அப்படின்னா என்னன்னு ஞாபகம் நினைக்கிறேன். எல் மேன்சோவோட ஒரிஜினல் பேரோட கடைசி பேர். இந்த ஆபரேஷன்ல 500க்கும் மேற்பட்ட ஏஜென்ட்டுகள் அமெரிக்கா, மெக்சிகோ, கொலம்பியா, அப்புறம் ஐரோப்பா, இன்டர்போல் நாடுகள்ல சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எல் மேன்சோவை பிடிக்கிறது அப்படிங்கிறது ஈஸி கிடையாது. ஒரு மெக்சிகன் கிராமத்துல பிறந்த ஒரு சாதாரண பையன் இப்போ உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு குளோபல் ட்ரக் லார்டா உருவெடுத்துட்டான். ஆனா இந்த சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வெறும் பணம் மட்டும் போதாது, அதை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையமும் வேணும். இதுக்கு அவன் பல விதமான டெக்னிக் பயன்படுத்திருக்கான். அதுல ஒண்ணு, ஒரு இடத்துல 48 மணி நேரத்துக்கு மேல தங்க மாட்டான். மெக்சிகோவில் இருக்கிற ஜாலிஸ்கோ, மிச்சோகான் மாநிலங்கள்ல இருக்கிற அடர்ந்த மலைக்காடுகளுக்குள்ள எல் மேன்சோ தொடர்ந்து இடம் மாறிக்கிட்டே இருப்பான். இவன் எங்க இருக்கான் அப்படின்னு ஜிபிஎஸ் மூலமா கூட ட்ராக் பண்ண முடியாது. அடுத்ததா எல் மேன்சோ எந்த ஒரு ஸ்மார்ட் போனும் யூஸ் பண்ணது கிடையாது. வாட்ஸ்அப், இமெயில், சோஷியல் மீடியா அப்படின்னு எந்த டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்டையும் அவன் விட்டு வைக்கல. அவன் யூஸ் பண்றது எல்லாமே சேட்டலைட் ஃபோன் மட்டும்தான். ஆனா அந்த சேட்டலைட் ஃபோன் கூட எல் மேன்சோ வாரம் மாத்திக்கிட்டே இருப்பான். இதனால டிஇஏ அதிகாரிகள் இவனை தேடி தான் போனாங்களே தவிர இவனோட சரியான லொகேஷன் அவங்களால கடைசி வரைக்கும் ட்ரேஸ் பண்ணவே முடியல. இவனோட இந்த ஐடியா தான் அவனை கிட்டத்தட்ட 15 வருஷமா தப்பிக்க வச்சிருந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் சேட்டலைட் போனை ட்ராக் பண்றது கஷ்டம் அப்படின்னு தானே. சிக்னல் ட்ரையாங்குலேஷன் அப்படிங்கிற மெத்தட் மூலமா லொகேஷனை கண்டுபிடிக்க குறைஞ்சது 8 நிமிஷம் ஆகும். ஆனா எல் மேன்சோ தன்னோட எல்லா காலையுமே 5 நிமிஷத்துக்குள்ள பேசிட்டு கட் பண்ணிடுவான். அதனால லொகேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இம்பாசிபிள் ஆயிடுச்சு. அதே போல அவன் ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்றான் அப்படின்னா, உதாரணத்துக்கு வீட்டில இருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போறது அப்படின்னா ஒரு தடவைக்கு மேல அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ண மாட்டான். எல்லாத்த விட முக்கியமானது அவனோட கம்யூனிகேஷன் ஷீல்டு. எல் மேன்சோ ஜாலிஸ்கோ பகுதியில் ஏழை மக்களுக்கு ரோடு, ஸ்கூல் அப்படின்னு நிறைய உதவிகள் பண்ணியிருக்கான். இதனால போலீஸோ ராணுவமோ 10 கிலோமீட்டர் தூரத்தில் வரும்போதே அந்த மக்கள் எல் மேன்சோவுக்கு தகவல் கொடுத்துருவாங்க. ஆனா 2021 இருந்து நிலைமை மெதுவா மாற ஆரம்பிக்குது. இந்த டிஇ அதிகாரிகள் எல் மேன்சோவோட மனைவியையும் அவனோட மகனையும் கைது பண்றாங்க. இப்போ மெதுவா எல் மேன்சோவை சுத்தி இருக்கிற அவனோட வலை சுருங்க ஆரம்பிக்குது. அவனோட முக்கிய தளபதிகள் ஒவ்வொருத்தரா பிடிபட ஆரம்பிச்சாங்க. ஆயுதம், பணம், மக்கள் விசுவாசம் இதையெல்லாம் தாண்டி எல் மேன்சோ ஒரு விஷயத்துல கொட்ட விட்டுறான். அதுதான் அவன் கூடவே இருந்த ஒரு இன்ஃபார்மெண்ட். அந்த இன்ஃபார்மெண்ட் எக்ஸ் யாரு? இவ்வளவு பாதுகாப்பா இருந்த இந்த எல் மேன்சோவை யாரால காட்டி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா அது அவனோட இன்னர் சர்க்கிள்ல இருந்த நபர் தான். சமீபத்த தகவல் படி அது அவனோட ரொம்ப நெருக்கமான ஒரு பெண் தோழி அப்படின்னு சொல்லப்படுது. டிஇஏ ஃபைல்களில் இன்ஃபார்மெண்ட் எக்ஸ் அப்படின்னு குறிப்பிடப்படுகிற இந்த நபருக்கும் எல் மேன்சோ தினமும் என்ன சாப்பிடுவான், எந்த ரோட்ல போவான் அப்படிங்கிறது அக்கு வேற ஆணி வேறையா தெரியும். ஒரு கட்டத்தில் அந்த பெண் ரகசியமா டிஇஏ அதிகாரிகளோட கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஒன்று டிஇஏ அறிவிச்ச அந்த 125 கோடி ரூபாய் பரிசு தொகையா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களோட குடும்பத்தை பாதுகாப்பா மெக்சிகோவை விட்டுட்டு வெளியே கூட்டிட்டு போக டிஇஏ கொடுத்த வாக்குறுதியா கூட இருக்கலாம். நமக்கு என்ன உண்மை அப்படிங்கிறது தெரியாது. இன்ஃபேக்ட் 2025 டிசம்பர் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த அந்த முதல் கான்டாக்ட் தான் அமெரிக்க உளவுத்துறை வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய திருப்போனையா அமைஞ்சது. அந்த இன்ஃபார்மெண்ட் எக்ஸ் ஒரு என்கிரிப்டட் மெசேஜ் மூலமா இந்த எல் மேன்சோ தபால்பா, உண்மையிலேயே தாங்க பேரு, அந்த மலைப்பகுதியில் இருக்கிறதா ஒரு ரகசிய தகவல் சொல்றாங்க. டிஇஏ உடனே ட்ரோன் சர்வைலன்ஸ் மூலமா அந்த தகவலை சரிபார்த்து உறுதி பண்ணிட்டாங்க. ஆனா அந்த இன்ஃபார்மெண்ட் மாட்டிக்கிட்டா அவங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி டிஇஏவுக்கு தெரியும். ஸோ அவங்கள பாதுகாக்க ஒரு பயங்கரமான சிஸ்டத்தை பயன்படுத்துறாங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு புது ஐடென்டிட்டியை உருவாக்குறாங்க. புது பேரு, புது அட்ரஸ்,
அப்படின்னு அந்த நபர் இனி தன்னோட பழைய அடையாளத்துல இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க. அடுத்ததா அந்த பெண் நேரடியா யாரையும் போன்ல கான்டாக்ட் பண்ணவே இல்லை. அவங்க மெசேஜ் அனுப்புறதுக்காக இவங்களுக்குன்னே சொன்ன நம்ப மாட்டீங்க, ஒரு பிரத்யேகமான ஆப்பே பயன்படுத்தப்பட்டது. அந்த ஆப்ல மெசேஜ் அனுப்பின அடுத்த 60 செகண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம இதை ட்ரேஸ் பண்ணவே முடியாது சிக்னலை வச்சு கூட. எல்மேன்சோ ஏன் இதை கண்டுபிடிக்கல அப்படின்னு கேட்டா, அவனோட இன்னர் சர்க்கிள் ஆட்களோட குடும்பம் எல்லாமே மெக்சிகோல தான் இருந்தது. நீ துரோகம் பண்ண குடும்பத்தை காலி பண்ணிடுவேன் அப்படிங்கிற அவனோட மிரட்டல் கூட எல்லாரையும் விசுவாசமா வச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனா டிஇஏ ரகசியமா அந்த பொண்ணோட குடும்பத்தை மெக்சிகோவை விட்டு வெளியே கூட்டிட்டு போயிட்டாங்க. பயம் போனதும் அந்த இன்ஃபார்மெண்ட் துணிச்சலா தகவல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதனாலதான் எல்மேன்சோ விரிச்ச அந்த பாதுகாப்பு வலை மெதுவா உடைய ஆரம்பிச்சிருக்கு. 2026 ஜனவரி போன மாசம் முழுக்க எல்மேன்சோவோட ஒவ்வொரு நாள் மூமெண்ட்டையும் இந்த டிஇஏ ட்ரோன் மூலமா மேப் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அவன் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறான், அவங்க இருக்கிற துப்பாக்கி என்ன, இப்படின்னு எல்லா டீட்டெயிலையும் டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா February 20, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அந்த பிளான் தயாராச்சு. எல்மேன்சோ தபால்பா மலைக்காட்டில் இருக்கிற அவனோட பங்கர்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஆனா அவனுக்கு தெரியாது, இன்னும் 2 நாள்ல அவனை நோக்கி 500 ராணுவ வீரர்கள் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ February 22, 2026, அதாவது முந்தாள் நாள் நைட் ஒரு 11 மணி இருக்கும். அந்த தபால்பா மலைப்பகுதி அங்கிருந்து சரியா 10 கிலோமீட்டர் தூரத்துல மெக்சிகன் நேஷனல் கார்டோட 500 வீரர்கள் தயாரா நின்றுட்டு இருந்தாங்க. சரியா நைட்டு 11:30 மணிக்கு கமாண்டோ சத்தம் ரேடியோவில் கேக்குது. அடுத்த நொடி ஆபரேஷன் ஆரம்பிச்சது. முதல்ல 4 சைலன்ஸ் ட்ரோன்களை பறக்க விடுறாங்க. அந்த ட்ரோன் மூலமா எல்மேன்சோவோட பங்கரையும் அதை சுத்தி இருக்கிற இடங்களையும் நேரடியாக கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. பங்கருக்கு வெளியில மொத்தம் 12 செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க எந்தெந்த இடத்துல துப்பாக்கியோட நிக்கிறாங்க அப்படின்னு ட்ரோன் துல்லியமா படம் பிடிச்சு காட்டுச்சு. அங்க மொத்தம் 4 என்ட்ரி பாயிண்ட் இருந்திருக்கு. உள்ள லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு எல்மேன்சோ தூங்கிட்டு இருந்திருக்கான். நைட்டு 11:45 மணிக்கு 3 வெவ்வேறு திசைகள்ல இருந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸ் டீம்ஸ் பங்கரை நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அவங்க போட்டிருந்த பூட் சத்தம் கூட வெளியே கேட்காத அளவுக்கு ரொம்ப நிதானமா நடந்து வந்தாங்க. நைட் விஷன்ஸ் காகிள்ஸ் போட்டிருந்தனால இருட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இந்த வீரர்களுக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. காதுல இருந்த ஒரே ஒரு இயர்பியூஸ் மூலமா வர சிக்னலை மட்டும் வச்சு ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு கொண்டுட்டாங்க. 500 மீட்டர், 300 மீட்டர், 100 மீட்டர் பங்கரை நெருங்கிட்டாங்க. இது வரைக்குமே எல்மேன்சோவோட ஆட்கள் எதையுமே கவனிக்காம தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தெனாவட்டு, யார் இங்க வந்துட போறாங்க அப்படின்னு. இது February 23 நைட்டு சரியா 12 மணி. கமாண்டோ சிக்னல் கொடுத்த அடுத்த நொடி 4 பக்கத்துல இருந்தும் ராணுவ வீரர்கள் ஒரே நேரத்தில் உள்ள போறாங்க. அங்க இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸோட கண்ணை கூச வைக்கிற அளவுக்கு ஃபிளாஷ் கிரனேட்ஸை வீசுறாங்க. அந்த திடீர் வெளிச்சத்தினால அவங்க நில குடிஞ்சு போனாங்க. எல்மேன்சோ அந்த திடீர் சத்தத்துல தூக்கத்துல இருந்து அலறி அடிச்சு எழுந்தான். அவன் கண்ணு முன்னாடி ராணுவத்தோட ஃபிளாஷ் லைட் வெளிச்சம் தெரிஞ்சது. பதட்டத்துல பக்கத்துல இருந்த ஆயுதத்தை எடுக்க முயற்சி பண்ணியிருக்கான். ஆனா அவனை சுத்தி 4 பக்கமும் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கமாண்டோஸ் துப்பாக்கி நீட்டிட்டு இருந்தாங்க. அவனுக்கு தப்பிக்க வழி இல்லை அப்படின்னு தெரியும். இருந்தாலும் அவன் அவ்வளோ சீக்கிரம் சரணடைகிற ஆள் கிடையாது இல்லையா? ஸோ அங்கிருந்து பின்வாசல் வழியா காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓட முயற்சி பண்றான். அந்த நேரத்துல அவனோட தனிப்பட்ட பாடி கார்ட்ஸ் ராணுவத்தை நோக்கி கண்மூடித்தனமா சுட ஆரம்பிக்கிறாங்க. ராணுவ வீரர்களும் அவங்கள நோக்கி திருப்பி சுட்டாங்க. அந்த இடமே ஒரு பொற்களை மாதிரி மாறிடுச்சு. எல்மேன்சோ அந்த சத்தத்துக்கு நடுவுல இருட்டுல காட்டுக்குள்ள ஓடுறான். ஆனா ராணுவம் அவனை விடுறதா இல்ல. ஹெலிகாப்டர் மூலமா அவனுக்கு மேல ஸ்பாட்லைட் போட்டு அவனை துல்லியமா ட்ராக் பண்ணாங்க. தப்பிக்க வழியே இல்லைன்னு தெரிஞ்சதும் சுமார் 500 மீட்டர் ஓடினதுக்கு அப்புறம் எல்மேன்சோ திரும்ப ராணுவத்தை நோக்கி சுட ஆரம்பிச்சான். அந்த பயங்கரமான துப்பாக்கி சண்டையில ராணுவம் சுட்ட தோட்டாக்கல்ல 2 அவனோட நெஞ்சில 1, தோள்பட்டையில 1ன்னு பாஞ்சுது. அடுத்த நிமிஷமே அவன் ரத்த வெள்ளத்துல அங்கேயே சுருண்டு விழுந்தான். தலைக்கு சுமார் 125 கோடி ரூபாய் விலை கொண்ட அந்த எல்மேன்சோ யாருமே இல்லாத அந்த காட்டுக்குள்ள தன்னந்தனியா கிடக்கிறான். அதிகாலை 12:45 ஆகுது. தபால்பா காட்டுக்குள்ள ரத்த வெள்ளத்துல கிடந்த அந்த எல்மேன்சோவை சுத்தி ராணுவ வீரர்கள் நின்றுட்டு இருந்தாங்க. அவன் அப்போ உயிரோட தான் இருந்திருக்கான். ஆனா அவனோட மூச்சு ரொம்ப மெதுவா மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சது. மெடிக் மெடிக் நவ் அப்படின்னு கமாண்டோ சத்தம் அந்த காட்டுக்குள்ள பயங்கரமா எதிரொலிக்குது. ஏன் அவனை சுட்ட ராணுவமே அவனை காப்பாற்ற துடிக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? ஏன்னா செத்துப்போன எல்மேன்சோவோட உயிரோடு இருக்கிற எல்மேன்சோ தான் அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியம். எல்மேன்சோ உயிரோட பிடிபட்டாதான் அவங்கிட்ட இருந்து சிஜேஎன்ஜி கும்பலோட மொத்த நெட்வொர்க் பத்தியும் அவங்களுக்கு உடந்தையாக இருக்கிற ஊழல் அதிகாரிகளை பத்தியும் தகவலை கறக்க முடியும். அதனால ராணுவ மெடிக்கல் டீம் அவனுக்கு முதலுதவி கொடுக்க ஆரம்பிச்சு அவனோட காயங்களை கட்டினாங்க. அங்கேயே ஒரு ஹெலிகாப்டர் தயாராக இருந்தது. அதிகாலை 1:15 மணிக்கு எல்மேன்சோவை அந்த ஹெலிகாப்டர்ல ஏற்றினாங்க. அங்கிருந்து 120 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற
நம்ம ஏற்கனவே பார்த்த குவாடாஜரா நகரத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ட்ராமா ஹாஸ்பிட்டலை அவனை எடுத்துகிட்டு போகிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. அந்த ஹெலிகாப்டர் பயணத்தில் மெடிக்கல் டீம் எல்மேன்சோவோட காயங்களுக்கு தீவிரமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவனோட பிளட் ப்ரெஷர் கடகடன்னு குறைய ஆரம்பிச்சது. அவனோட நாடி துடிப்பு ரொம்ப பலவீனமாச்சு. மெடிக்கல் டீம் அவனுக்கு சிபிஆர்எஃப்லாம் பண்ணி பார்த்தாங்க. பட் எந்த யூஸ்மே இல்லை. அவனோட உடம்புல பாஞ்ச அந்த தொட்டாக்கள் ரொம்ப ஆழமாக இறங்கினதுனால உள்ளுக்குள்ளே நடக்கிற அந்த ரத்த கசிவை அவங்களால கட்டுப்படுத்தவே முடியல. ஹெலிகாப்டர் அந்த நகரத்தை நெருங்கிறதுக்கு முன்னாடியே சரியா அதிகாலை 1:38 மணிக்கு எல்மேன்சோவோட இதய துடிப்பு முழுசாக நின்றுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா மெக்சிகோ நாட்டையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அந்த ஒரு ஹெலிகாப்டர் உள்ள முடிவுக்கு வந்துச்சு. அதிகாலை 3 மணிக்கு மெக்சிகன் அரசாங்கம் எல்மேச்சோ இஸ் நவ் நியூட்ரலைஸ்டு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது அவன் இறந்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. இந்த செய்தி தெரிஞ்சதும் வாஷிங்டன் டிசியில் இருக்கிற டிஇஏ ஹெட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா அதிகாரிகளும் கைத்தட்டி தங்களோட மகிழ்ச்சியை கொண்டாடுறாங்க. பை த வே, இந்த டிஇஏ அதிகாரிகள் எந்த அளவுக்கு சென்சிபிளாக ஸ்மார்ட்டாக யோசிப்பாங்கன்னு நம்மளுடைய பழைய நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோவையும் நீங்கள் சப்போஸ் இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். கமிங் பேக் டு திஸ் கேஸ், இப்போது அமெரிக்க அதிபரே ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அதில் இன்னைக்கு உலகத்தோட மிக ஆபத்தான ஒரு போதைப்பொருள் தாதாவுக்கு சரியான நீதி கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மெக்சிகோ நாட்டில் நிலைமை வேற மாதிரி இருந்துச்சு. ஜாலிஸ்கோ மாநிலத்தில் இருக்கிற சில கிராமங்களில் மக்கள் எல்லாரும் எல்மேன்சோ இறப்புக்காக அழுதாங்க. ஏன்னா அந்த பகுதி மக்களுக்கு அவன் ஒரு வில்லன் கிடையாது. அவங்களுக்கு ஸ்கூல் அண்ட் ரோடு போட்டு கொடுத்த மிகப்பெரிய பெனிஃபேக்டர். ரைட், இப்படியே அதிகாலை 6 மணி வருது. எல்மேன்சோ செத்துட்டான் அப்படிங்கிற அந்த செய்தி மெக்சிகோ நாடு முழுக்க ஒரு காட்டுத்தீ மாதிரி ரொம்ப வேகமாக பரவ ஆரம்பிச்சது. இந்த செய்தியை கேட்டதும் சிஜேஎன்ஜி கும்பலோட கீழ்மட்ட ஆளுங்க அண்ட் தெருவில் இருக்கிற கேங்ஸ்டர்ஸ் எல்லாரும் ஒரே நேரத்தில் ஆத்திரத்தில் வெடிக்கிறாங்க. இவங்களுக்கு வழிநடத்த மேலே ஒரு தலைமை இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அந்த ஆத்திரத்தை எங்கே காட்டணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. காலையில் 7 மணிக்கு குவாடலஜாரா நகரத்தில் முதல் அட்டாக் ஆரம்பிச்சது. சிஜேஎன்ஜி மெம்பர்கள் சாலையில் போயிட்டு இருந்த ஒரு பப்ளிக் பஸ்ஸை மறித்து நிறுத்தினாங்க. அந்த பஸ்ஸில் இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் துப்பாக்கியை காட்டி மிரட்டி கீழே இறக்க விட்டு அந்த வண்டிக்கு தீ வைக்கிறானுங்க. இதுதான் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். ஒருத்தனோட மரணம் ஒரு ஒட்டுமொத்த நாட்டையே எப்படி ஒழுக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஆரம்பம் தான் அது. மணி 8 ஆகுது. இப்போது ஜாலிஸ்கோ மாநிலத்தில் இருக்கிற முக்கியமான ஹைவே முழுக்க சுமார் 12 பெரிய ட்ரக்குகளை மறித்து நிறுத்தினானுங்க. அந்த ட்ரக்குகளை ரோட்டுக்கு குறுக்கால நிறுத்தி தீயிட்டு எரிக்கிறானுங்க. அந்த பகுதியில் போக்குவரத்து முழுசாக முடங்கி போகுது. இராணுவ வண்டிகள் உள்ளே வர முடியாமல் தவிச்சப்போ எல்மேன்சோ செத்துட்டான் அப்படிங்கிற அந்த வழியை அவனுங்க வன்முறை மூலமாக தீர்த்துக்க பார்க்குறானுங்க. மணி 9 ஆகிறப்போ மணிசோலா அப்படிங்கிற துறைமுக பகுதியில் இருக்கிற அரசாங்க கட்டிடங்கள் மேலே இந்த சிஜேஎன்ஜி ஆளுங்க திடீர்னு அட்டாக் பண்ணுறானுங்க. அங்கிருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் அண்ட் போலீஸ்காரங்க கூட நடந்த அந்த பயங்கரமான துப்பாக்கி சண்டையில் மட்டும் 4 பேர் ரத்த வெள்ளத்தில் கொல்லப்பட்டாங்க. அந்த நகரமே ஒரு போர்க்களம் மாதிரி மாறிட்டு இருக்கிறத மக்கள் பயத்தோட ஜன்னல் வழியாக வெளியே பார்க்குறாங்க. மணி 10 ஆகுது. இன்னொரு இடத்துல வன்முறை. 11, 12 வன்முறைக்கு மேலே வன்முறை. அன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் சுமார் 73 பேர் கொல்லப்பட்டதா சொல்லப்படுது. இதில் 25 பேர் அந்த நாட்டோட இராணுவ வீரர்கள் அண்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். இது எல்லாருமே சிவிலியன்ஸ். இது போக 200க்கு மேற்பட்ட வாகனங்களுக்கு தீ வச்சிருக்கானுங்க. மெக்சிகோ நாட்டில் இருக்கிற 8 மாநிலங்களில் அவசர நிலை அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அந்த வன்முறை குறையிற மாதிரி தான் தெரியல சோஃபார். இதை ஒரு போதைப்பொருள் கும்பலோட பழிவாங்கல்னு சொல்கிறதா, இல்லை அந்த நாட்டில் நடக்கிற கிட்டத்தட்ட உள்நாட்டு போர் மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லதான்னு தெரியல. அமெரிக்கா இந்த சம்பவத்தை பார்த்துட்டு ஒரு அதிரடி முடிவு அண்ட் எச்சரிக்கை வெளியிடுறாங்க. அமெரிக்கா தன்னோட டிராவல் அட்வைசரி லெவல் 4 அப்படிங்கிற மிக உயரிய எச்சரிக்கை நிலைக்கு உயர்த்துறாங்க. அதாவது மெக்சிகோ நாட்டுக்கு யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு மக்களுக்கு சொல்கிறாங்க. அதாவது அவங்க நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கான்கூன் அதுக்கப்புறம் பியூரட்டோ வெலார்டா அப்படின்னு 2 முக்கியமான டூரிஸ்ட் நகரங்களில் 50,000க்கு மேற்பட்ட அமெரிக்க பயணங்கள் தங்கியிருக்காங்க. ஆஸ் ஆஃப் நவ் அவங்க தங்கியிருந்த ஹோட்டல்லையே முடக்கப்பட்டிருக்காங்க. வெளியில் வர முடியல. ஏர்போர்ட்ஸ் எல்லாம் மூடியாச்சு. நிறைய ஃப்ளைட்ஸும் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. மெக்சிகன் ஜனாதிபதி ஒரு அவசர ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. எல்மேன்சோ மரணம் நீதிக்கு கிடைச்ச வெற்றி, நாம் இந்த வன்முறைக்கு அடிபணிய மாட்டோம் அப்படின்னு ஜனாதிபதி வீரமாக சொல்லியிருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் 10,000க்கு மேற்பட்ட இராணுவ வீரர்கள் அந்தந்த மாநிலங்களுக்கு அனுப்பி நிலைமையை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எல்மேன்சோ செத்துட்டாலும் அவனோட அந்த சிஸ்டம் இன்னும் பலமாக தான் இருக்குது அப்படிங்கிறத இது காட்டுது. ஒரு தலைவர் செத்துட்டா அந்த நெட்வொர்க் உடனே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால்
இங்க நடக்கிறது அப்படியே வேற மாரி இருக்கு. மெக்சிகோ நாட்டுல இருக்கிற அந்த வன்முறை கலாச்சாரம் எப்படி ஒரு ஆழமான வேர் விட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த 2 நாள் கலவரம் நமக்கு தெளிவா புரிய வைக்குது. இன்னைக்கு தேதி, அதாவது பிப்ரவரி 24, 2026 அன்னைக்கு எல் மேன்சோ கொல்லப்பட்டு சரியா 2 நாள் முடிய போகுது. மெக்சிகோ தெருக்கள்ல இன்னமும் அந்த வன்முறை தீ அடங்கவே இல்ல. ஒரு பக்கம் சட்டம் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு தான் இருக்கு. ஒரு கிரிமினல் செத்துட்டாலும் அவன் பல வருஷம் ரத்தமும் சதையுமா கட்டி வச்ச அந்த சிஸ்டம் இப்பவே கலைக்கல அப்படின்னா அது வேற ஒருத்தன் கைக்கு போயிடும். அதனால தான் இந்த நிமிஷம் மெக்சிகன் அரசாங்கம் இந்த சிஜேஎன்ஜி கும்பலோட சொத்துக்களை முடக்கிற வேலையில இறங்கியிருக்காங்க. குவாடலஜாரா அண்ட் மெக்சிகன் சிட்டி போன்ற நகரங்கள்ல இருக்கிற எல் மேன்சோவோட சொகுசு பங்களாக்கள்லையும் இப்போ போலீஸ் ரெய்டு நடந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு கிடைச்ச தகவல் படி சுமார் 312 சொகுசு வாகனங்கள் அண்ட் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இந்த கும்பலோட மொத்த சொத்து பதிப்பு கொஞ்சம் மூச்சு பிடிச்சுக்கோங்க. இந்திய மதிப்பில் சொல்லணும் அப்படின்னா 40,000 கோடி ரூபாய். இந்த பிரம்மாண்டமான பணபலத்தை உடைச்சா மட்டும்தான் இந்த ட்ரக் கார்ட்டல் கும்பலை முழுசா ஒழிக்க முடியும். அமெரிக்காவோட டிஇஏ அமைப்பு இதை ரொம்ப முக்கியமான விஷயமா எடுத்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எல் மேன்சோ செத்துட்டதால அவனோட 23 முக்கியமான தளபதிகளை எப்படியாவது அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விசாரிக்க மெக்சிகோ அரசாங்கத்துக்கிட்ட அமெரிக்க அரசாங்கம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் எல் மேன்சோவோட மனைவி ரோசலினா இப்போ ஏற்கனவே மெக்சிகோவோட சிறையில தான் இருக்காங்க. அவங்க கிட்ட இப்போ எக்ஸ்ட்ரா விசாரணைகள் நடக்கிறதா தகவல் வருது. ஏன்னா கார்ட்டலோட பண ரகசியங்கள் அவங்களுக்கு தான் அதிகமாக தெரியும் அப்படின்னு சொல்லி போலீஸ் நம்புது. இந்த நிமிஷம் நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப கூட அந்த இன்ஃபார்மெண்ட் எக்ஸ் அப்படின்ற பெண் வேறொரு நாட்டுக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம். அந்த 125 கோடி ரூபாய் பரிசு தொகை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான லீகல் வேலைகள் இப்போ பேக்ரவுண்டில் நடந்துகிட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, எல் மேன்சோ இல்லாத அந்த சிஜேஎன்ஜி சாம்ராஜ்யம் இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய சரிவு நோக்கி தான் போயிட்டு இருக்குது. கவர்மெண்ட் இதை ஆக்சலரேட் பண்ணணும். இவ்வளோ பெரிய வேட்டைக்கு அப்புறம் மெக்சிகோ போதைப் பொருள் கடத்தல் முழுசா நின்றுடுமான்னு கேட்டால் இன்னைக்கு தேதிக்கு அது கேள்விக்குறிதான். ஏன்னா எல் மேன்சோவோட இடத்த பிடிக்க இன்னும் பல சின்ன சின்ன கேங்குகள் இப்போவே போட்டி போட ஆரம்பிச்சதா சொல்கிறாங்க. இது எப்படியோ மெக்சிகோ நாட்டில் நிலவர இந்த வன்முறை சீக்கிரம் முடிவுக்கு வரணும் அப்படின்னு நம்ம எல்லாம் வேண்டிக்கலாம். ஆல் ரைட் மக்களே, இந்த கேஸ் ஸ்டடி உங்களுக்கு ஒரு புதுவிதமான பார்வையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன். வேற ஏதாவது சுவாரஸ்யமான அல்லது மர்மமான வழக்கை பற்றி பேசணும் நீங்கள் ஆசைப்பட்டால் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் இன்சிடென்ட் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுடைய உடல்நலத்தையும் மனநலத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க.